ஜெய் ஸ்ரீ மாத்ரே நமக. ஜெய் குருதத், ஜெய் குரு பரசுராம். நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்னைக்கு நம்ம புரட்டாசி மாச பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த புரட்டாசி மாதம் வந்து 17/9/2025 இந்த அன்னைக்கு தான் பிறக்குது. இந்த புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப நல்ல மாதம் தான் கன்னி ராசியை பொறுத்த வரைக்கும். என்னன்னா புரட்டாசி மாதம் தான் உங்களுடைய ராசி மாதமே. அதாவது மேச ராசி வந்து சித்திரைன்னு எடுத்துக்கிட்டா கன்னி ராசி தான் புரட்டாசி மாதமே. உங்களுடைய ராசிக்கு வந்து சூரியன் இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி யார்? புதன். அவர் ஆட்சி உச்சம் இது எல்லாமே அடைகிறாரு. மூல திரிகோண வீடுமே புதனுக்கு கன்னிராசி தான். ஸோ அதனால புதன் உங்களுடைய ராசி அதிபதி ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கார். அதனால் இந்த மாதம் வந்து புரட்டாசி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்ல மாதம், நல்ல ஸ்ட்ராங்கான மாதம். நீங்கள் என்ன முடிவு வேணால் சரிங்க, ஒரு தடவைக்கு 2 தடவை நல்லா நிறுத்தி நிதானமாக யோசித்து அதை செயல்படுத்துங்க. வந்து உலகிலேயே ரொம்ப ரொம்ப முக்கியமான பெரிய மிக சிறந்த விஷயம் அப்படின்னா செயல். நம்ம நினைக்கக்கூடிய ஒரு விஷயத்தை செயல்படுத்திடணும். அந்த மாதிரி செயல்படுத்துறதுக்கு இது நல்ல மாதமான தாராளமான மாதம், நல்ல மாதம். நல்ல விஷயங்களை நிறைய செய்யுங்க. புதனும் சூரியனும் சேர்ந்திருக்கனால நிபுணத்துவ யோகம். பொதுவாகவே ஒரு விஷயங்களில் நல்ல அப்டேட்டாக இருக்கிறது. தொழில் விஷயத்தில் நிறைய முன்னேறணும். நீங்கள் எந்த துறை சார்ந்த விஷயங்களாக இருந்தாலும் அதில் அப்டேட்டடாக இருப்பீங்க. கன்னி ராசி பொதுவாகவே தொழில் முன்னேறணும், நிறைய காசு பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுல ரொம்ப ரொம்ப ஆர்வமாகவும் இருப்பீங்க. நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், மிதுன ராசி கன்னி ராசி இது ரெண்டுக்குமே அதிபதி புதன் தான். மிதுன ராசி கலை சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா டெவலப்டாக இருப்பாங்க. கன்னி ராசி பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உத்தியோக சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நல்லா டெவலப்டாக இருப்பாங்க நான் சொல்லியிருக்கேன். பொதுவாகவே வந்து உங்களுடைய ராசிக்கு இந்த மாதம் நிறைய நன்மைகள் இருக்குது. அதே மாதிரி குடும்பஸ்தானம் 2ஆம் இடத்துல செவ்வாய், அஷ்டமாதிபதி செவ்வாய் இருக்கார். இது ஒன்று வந்து ட்ராபேக்கு. என்ன அப்படின்னா குடும்பத்தில் பேசாதீங்க. ஏதாவது சொன்னாங்கன்னா கேட்டுக்கங்க. அதுக்கப்புறம் அது நடக்குதோ இல்லையோ அந்த இடத்த விட்டு வந்துருங்க. ஏன்னா அஷ்டமாதிபதிங்கும் போது சண்டை சச்சரவுகள், நிம்மதி இல்லாத விஷயங்கள், தேவையில்லாத ஆர்கியூமெண்ட் இதெல்லாம் வரும். உங்களுடைய ராசிக்கு எப்போவுமே 7ஆம் அதிபதி பாதகாதிபதி தான். அது வந்து குரு வந்து உங்களுக்கு 10ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்குது. அதனால வந்து தொழில் செய்யக்கூடிய அந்த காலகட்டத்தில் நீங்கள் உங்களோட லைஃப் பார்ட்னர்கிட்ட வந்து ஆர்கியூ பண்ணி தேவையில்லாத விஷயங்களை டாமினேட் பண்ணி டைமை வேஸ்ட்டு பண்ணாதீங்க. அதனால் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்குது. நிறைய இன்கம் வரக்கூடிய மாதம்தான். சுக்கிரன் வந்து உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. 12ல் இருந்தாலும் 2 9 கூடையவர் 12ல் போயிட்டாரேன்னு வருத்தப்படாதீங்க. 12ஆம் இடத்துல இருந்தாலும் நல்லது தான். கேதுவோடு சேர்ந்துருக்கும் போது ஓரளவு கொஞ்சம் இந்த தேங்கியிருக்கக்கூடிய பணம், அதே மாதிரி அந்த கேஷ் ஃப்ளோ, அதே மாதிரி ரொட்டேஷன்ஸ்லாம் நல்லாயிருக்கும். நீங்கள் தொழிலில் வந்து முன்பை விட நல்ல மூமெண்ட் ஆகக்கூடிய காலகட்டங்கள் தான். தேங்கி இருந்த நிலை, மந்த நிலை இதெல்லாம் வந்து மாறும். அதே மாதிரி குரு வந்து 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. 10 குடைவர், அதாவது 10ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடத்தை பார்க்கறதுனால உற்பத்தி சார்ந்த தொழில்கள், அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி சார்ந்த தொழில்களுக்கெல்லாம் இது ஒரு நல்ல மாதம். நிறைய நன்மைகள், நிறைய இன்கம் அதெல்லாம் கிடைக்கும் உங்களுக்கு. 7 குடைய குரு வந்து 10ஆம் இடத்துல இருக்கிறதுனால பார்ட்னர்ஷிப் வழி வந்து ஆதாயங்கள் ரொம்ப நன்மை இருக்கும். சில பேருக்கு மட்டும் பார்ட்னர் வழி சங்கடங்களும் இருக்குங்க. ஏன்னா 7ஆம் இடத்துல சனி இருந்து உங்கள் ராசி அதிபதியை பார்க்குறாரு. பொதுவாகவே சனியும் புதனும் பார்க்கும்போது என்னன்னா தேவையில்லாத வதந்திகள், அதாவது தேவையில்லாத பிரச்சனைகள், ஏமாற்றங்கள், நம்பிக்கை துரோகங்கள் இதெல்லாம் நடக்கும். அதனால் ரொம்ப கவனமாக இருங்க. பொதுவாகவே நிறைய ஏமாற்றங்களை சந்திக்கக்கூடிய ராசியில் கன்னி ராசியும் ஒரு ராசி. அது இப்போ எவ்வளோ தான் இன்டெலிஜென்ட்டாக இருந்தாலும் அவங்க வந்து கடைசியில் அதாவது ரொம்ப பாசத்துக்காக ஏங்கி ஒரு பக்கம் ஏமாந்துருவாங்க. இது கன்னி ராசிக்கு இயல்பான ஒரு விஷயம். நல்ல புத்திசாலி, நல்ல கிளவராக இருப்பாங்க. ஆனால் ஒரு மனிதனுடைய மனசு வந்து மனிதனுடைய மனதுக்கு தானே அடிமை. அதுக்கு மிக சிறந்த உதாரணமாக கன்னி ராசிக்காரங்க தான் இருப்பாங்க. ஏமாறுறது கொஞ்சம் ரிப்பீட்டடாக நடந்துகிட்ருக்கும். இந்த மாதம் கொஞ்சம் ஏமாறாமல் இருங்க. புதன் வந்து ஆட்சி உச்சம் பெற்றிருக்குது. அதனால் உஷாராக இருந்துக்கிறது நல்லது. ஆனால் சனி திக்பலம் பெற்று பார்த்துட்டு இருக்கு. அதனால் வந்து எப்படியாவது ஒரு பேசி உங்ககிட்ட இருந்து பணத்தை வாங்குறதோ அல்லது ஒரு கையெழுத்து வாங்குறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். அதுலேருந்துலாம் அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. நிறைய பேத்துக்கு வீடு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள்லாம் இருக்கும். அது எல்லாமே நீங்கிரும். குருவோடைய அனுகிரகம் 4ஆம் வீட்டுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ராசி அதிபதி ஸ்ட்ராங்காகவும் இருக்கார். 12 கூடைய சூரியன். பொதுவாகவே சூரியன் ஒரு விஷயத்துக்கு உங்கள் ராசிக்கு வரும்போது நிறைய வளர்ச்சிகள் அடையக்கூடியது. அதனால் புது புது விஷயங்கள்லாம் செய்யுங்க. நல்ல வளர்ச்சி அடைவீங்க. நிறைய யோகங்கள் இருக்குது. இந்த மாதம் நிறைய நன்மைகள் இருக்குது, யோகங்கள் இருக்குது. ரெகுலர் இன்கம், எதிர்பாராத இன்கம்லாம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. 10ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குரு வந்து நிறைய
நன்மைகள குடுக்க போறாரு. 2ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அப்போ ரெகுலரா உங்களுக்கு ஒரு இன்கம், நிரந்தர வருமானம்ங்கிறது வந்து கன்னி ராசிய பொறுத்தவரைக்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானதா நெனைப்பீங்க. அவங்களுக்குலாம் தொழில் மூலியமா நல்ல நிரந்தரமான வருமானம் வருங்க. இந்த தொழில டெவலப் பண்றதுக்கு இது ஒரு நல்ல மாசம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு ஒரு சிறந்த மாசம். உத்தியோகத்துல இருக்கவங்களுக்கு நல்ல வளர்ச்சி. பொதுவாவே வந்து இந்த செல்ஃப் எம்ப்ளாய்டுங்கிறவங்களுக்கும் நல்ல நீங்க வந்து நெறைய எக்ஸ்போசர் ஆவீங்க. உங்க ராசிதிபதி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கனால, நல்ல சந்தோஷமா இருங்க. இவ்வளோ நாளா கஷ்டப்பட்டுருப்பீங்க. இந்த கஷ்டப்பட்ட இதெல்லாம் போதும். மன மகிழ்ச்சியோட இருங்க. காசு, பணம் மட்டும் கிடையாது. அதையும் கடந்து வந்து நெறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் பாருங்க. பொதுவாவே கன்னி ராசிக்காரங்க எப்படி சம்பாரிக்கலாம்? என்ன விஷயங்கள் பண்ணலாம் நீங்க நினைப்பீங்க? ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான். நீங்க நெறைய செய்யணும் அப்படின்னு நெனைங்க. நெறைய விஷயங்கள் புது புது விஷயங்கள் செய்யணும். உங்கள எக்ஸ்போஸ் பண்ணணும்னு நெனைங்க. உங்ககிட்ட இருக்கக்கூடிய திறமைய வந்து எக்ஸ்போஸ் பண்ணுங்க. ஆட்டோமேட்டிக்காவே காசு, பணம் வந்துரும். ஏன்னா, நீங்க நல்ல நாலேட்ஜ், நல்ல டேலண்ட்டு ஒரு விஷயத்த வந்து எப்படி பண்ணணுங்கிற இது இருக்கும். ஆனா, சில சூழ்நிலைகள்னால அது வெளிப்படுத்த முடியாம இருந்திருக்கும். அது எல்லாமே இந்த மாசம் பண்ணுங்க. நெறைய இன்கம் வந்துரும். நீங்க எதிர்பார்க்காத வகையில வந்துரும். இந்த மாசம் ஒரு நல்ல குட் லக்கான மாசம் தான் உங்கள பொறுத்தவரைக்கும். அதே மாரி பார்ட்னர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க வந்து வேற ஒரு பிசினஸோ அல்லது வேற ஒரு ஒர்க்கோ பண்ணிட்டுருப்பீங்க. ஒரு பார்ட்னர் போட்டு தொழில் பண்ணிட்டுருக்கீங்க அப்டின்னா, திடீர்னு போய் செக் பண்ணுங்க. பார்ட்னர் உங்கள ஏமாத்தியிருக்காரா? இல்லையா? அப்படிங்கிறதுல தெரிஞ்சு போயிரும் இந்த மாசம். அதே மாரி கணக்கு, வழக்கு இதெல்லாமே பாருங்க. கையெழுத்து போடக்கூடிய இடம், நம்பிக்கை, அதே மாரி ஜாமீன் போடுறது, இந்த மாரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப கவனமாக இருங்க. அதே மாரி இந்த உங்களுடைய ராசிக்கு வந்து 5 குடைவர் வந்து சனி, 6 குடைவரும் சனி. அது வந்து 7ஆம் இடத்துல இருக்குது. இந்த காதல் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகளா இருந்து கொஞ்சம் கொஞ்சமா விடுதலை உங்களுக்கு வந்துரும். நெறைய பேத்துக்கு லவ் சக்சஸ் ஆகும். அது திருமணத்தில போய் முடியும். திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் நடக்கும். புதன் வந்து ராசி அதிபதி உங்களுக்கு பார்க்குறாரு. அதனால நெறைய பேருக்கு திருமண நிகழ்வுகளுக்கு அந்த பேச்சுவார்த்தைலாம் முடியும். ஒரு சிலருக்கு நிச்சயமாகிறது, இந்த மாரி உறுதிப்படுத்துறது, இந்த மாரி சில விஷயங்கள் நடக்கும். நல்ல மங்களகரமான விஷயங்களா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கு. நெறைய பேருக்கு சொந்த வீடு வாங்குறது, வாகனங்கள் வாங்குறது, தொழிலுக்காகவோ, உத்தியோகத்துக்காகவோ வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்பு, வெளியூர் பிரயாணங்கள் இருக்கு. பொதுவாவே நெறைய நன்மைகள் நடக்கணும்னா, மாலிய பட்சத்தில வரக்கூடிய இதில வந்து பார்த்தீங்கன்னா, பிதர்களுக்கு தர்ப்பணம் பண்ணுங்க. ஏழை எளியவர்களுக்கு தானம் குடுங்க. ஒரு நாளாவது பண்ணுங்க. இந்த 15 நாட்கள்ல 1 நாள் பண்ணுங்க. பொதுவாவே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பாதகாதிபதியோடைய திசை, மாரகாதிபதி, அஷ்டமாதிபதி திசை இந்த மாரிலாம் நடக்குது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நீங்க வந்து மகாபரணி அதாவது சந்திரன் பரணி நட்சத்திரத்தில வர நாள் அன்னைக்கு, நீங்க போயி பிதர்களுக்கு தர்ப்பணம் குடுக்கறனால, விபத்து கண்டங்கள் ஆகாது, அகால மரணம் அடையாது, துர்மரணத்தால மரணிச்சவங்களுடைய நற்கதிக்கு போய் சேரும். பிதர்களுடைய ஆசீர்வாதங்கள் கிடைக்கும். ராஜாவுடைய ஆசீர்வாதம் கிடைக்கும். முக்கியமா வந்து இந்த பாதகாதிபதி திசை இந்த மாரி திசைகள்லாம் இருக்கிறதுனால பெருசா வந்து பாதிப்புகள் ஏற்படாது. ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. பிதர்களுடைய ஆசீர்வாதங்கள் இருந்தாலே உங்களுக்கு நெறைய நன்மைகள் நடக்கும். ஏன் இது நான் சொல்றேன் அப்டின்னா, 9ஆம் அதிபதி தான் பிதர்கள் ஸ்தானம். அவர் வந்து 12ஆம் இடத்துல இருக்காரு. அதனால இந்த மாசம் நீங்க குடுத்தீங்க அப்டின்னா ரொம்ப நன்மை இருக்கும். இந்த மாசத்துல 1 நாளாவது குடுங்க. அது வந்து 15 நாட்கள்ல 1 நாள் உங்களுக்கு குடுங்க. அதுவும் பரணி நட்சத்திரத்துல வருது. மகாபரணியில குடுக்கறது ரொம்ப விசேஷமானது. ஆயுள் கண்டத்தெல்லாம் உங்களுக்கு குடுக்காது. அதுக்காக சொல்றேன். அதே மாரி வந்து இந்த புத்திர பாக்கியம் சொல்றோம் பார்த்தீங்களா? 5 குடையவர் 5ஆம் அதிபதி 7ஆம் இடத்துலருந்து பார்க்குது. சூரியன பார்க்குது. அதனால ஒரு விமோக்ஷனம் வரும். புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்பு. அதே மாரி விருப்ப திருமணம், அதே மாரி கணவன் மனைவியிடையே இந்த ஒற்றுமைகள்லாம் அதாவது அதே மாதிரி கணவன் மனைவியுடைய இந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி ஒற்றுமைகள் ஏற்படுறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்கு. பொதுவாவே சூரியனும், புதனும் பார்க்கும்போது, இந்த ஒருத்தர பத்தி ஒருத்தர் ரூமர் அதாவது கணவன் கிட்ட மனைவிய பத்தி, மனைவி கிட்ட கணவன பத்தி ரூமர் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. அத அப்படியே பிளாங்கா நம்பாம, உங்களுக்கு நீங்க என்னவோ அத வந்து ஆராய்ஞ்சு பார்த்து அதுக்கப்புறம் நீங்க ஒரு முடிவெடுக்கணும். ஒரு விஷயத்த பிளாங்கா நம்பி ஒரு முடிவெடுத்தீங்கன்னா, இழப்புகள் நெறையா வரும். அதனால நெறைய பேர் அப்படியே உண்ம மாரியே வந்து சொல்லி உங்கள எப்படியாவது படுகுழியில தள்றதுக்குன்னே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. கன்னி ராசிக்காரங்களே அதிலேருந்து தப்பிச்சுக்கங்க. தயவு செய்து தப்பிச்சுக்கங்க. ஏன்னா எதையுமே அலசி ஆராய்ஞ்சு பார்க்குறதுல நீங்க வல்லுனர்கள். அத செய்யுங்க. உங்களுடைய மனசுக்கு, புத்திக்கு வேல குடுங்க. மனசு வந்து ரொம்ப நல்ல விஷயங்கள தான் சொல்லும். இந்த மாசம் மனசுக்கு வேல குடுக்காதீங்க. புத்திக்கு மட்டும் வேல குடுங்க. ஏன்னா புத்தி தான் வந்து பார்த்தீங்கன்னா, நியாயம் தர்மத்துக்கெல்லாம் அப்பாற்பட்டு வேல செய்யும். எது கரெக்ட்டோ அதில தான் நிக்கும். ஏன்னா அது ஒரு மிஷினு. ஸோ அதனால புத்திக்கு வேல குடுங்க. மனசுக்கு இந்த மாசம் ரெஸ்ட் குடுத்துருங்க.
ஏன்னா மனசால வேலை செய்யும்போது இந்த மாதம் ஏமாற்றத்தை சந்திப்பீங்க. அதனால சொல்கிறேன். முக்கியமாக பெண்களுக்கு கன்னி ராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்து ரொம்ப சாதனையாளர்கள் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவங்கலாம் வந்து ஒர்க்குக்கும் போவாங்க, பிஸ்னஸும் பண்ணுவாங்க, வீட்டையும் பார்த்துக்குவாங்க. அதனால உங்களுக்கு இந்த மாதம் உங்கள வந்து என்னன்னா நீங்க ரொம்ப திடமா இருப்பீங்க. அதேமாரி ரொம்ப போல்டா இருப்பீங்க. ஏன்னா பிஸ்னஸ், உத்தியோகம், வீடு எல்லாத்தையும் கவனிச்சுக்கும்போது ஆட்டோமேட்டிக்காவே அந்த தைரியம் இதெல்லாம் வந்துரும். வேக வேகமா போயிட்டுருப்பீங்க. உங்களை சாய்க்க முடியல அப்டின்னா என்ன பண்ணுவாங்க? எதிரிகள் எடுக்கக்கூடிய ஆயுதம் உங்களைய சாய்க்கிறதுக்கு கேரக்டர் அசாசினேட் பண்றது. அப்போ கேரக்டர தப்பா பேசும்போது என்ன ஆகும் அப்டின்னா, மனசு உடைஞ்சிருவீங்க. எதுலயுமே ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஆனா, நீங்க ஒரே ஒரு விஷயத்துல உறுதியோட இருங்க. நல்லா உறுதியோட இருங்க. உங்கள நம்பி இருக்கவங்களுக்கு உங்கள யாருன்னு தெரிஞ்சா போதும். மீதி எல்லாத்தையும் தூரமா தூக்கி வீசி எறிஞ்சிருங்க. கோச்சாரத்துல சூரியன் அதாவது கோச்சாரத்துல சனியும், புதனும் பார்க்கும்போது, பெண்கள பத்தின ரூமர்ஸு, தேவையில்லாத வதந்திகள் இதெல்லாம் வரும். இதுக்கெல்லாம் செவிசாய்க்காம நீங்க ஓடுனீங்க அப்டின்னா, மிகப்பெரிய லெவல்ல சாதனையாளர்கள் ஆயிருவீங்க. வெற்றி கிடைக்கும். உங்களுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய விஷயம் தானாவே தேடி வந்துரும். ஆனா, இதெல்லாம் கடந்து வரணும். கன்னி ராசிக்காரங்க கொஞ்சம் சென்டிமென்ட்டும் பார்ப்பாங்க. அதனால வந்து டக்குன்னு தடுக்கி விழுந்துருவீங்க. தடுக்கி விழுகாதீங்க. மெல்ல மெல்ல போய் ஸ்பீடாவும் போயிரலாம். நீங்க ஒண்ணும் தப்பு கிடையாது. இந்த பிரச்சனைகள் அதாவது என்னைய எதுனாலயும் வீழ்த்த முடியாது அப்படின்னு சொல்லிக்கங்க. இந்த மாரி பிரச்சனைகள்லாம் வரும்போது, நான் வீழ்வேன் என்று நினைப்பாயோ அப்படின்னு அத சொல்லிக்கங்க. சொல்லி சொல்லி பாருங்க. அதுவும் உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்கா செல்ஃப் மோட்டிவேட் வந்துரும். பொதுவாவே நெறைய சாதிக்கிறதுக்கு நல்ல மாதம் இந்த மாசம். அதனால இந்த மாசத்த வீணடிச்சிராதீங்க. ஆடை ஆபரண சேர்க்கைகள் உண்டு. முக்கியமா குரு 4ஆம் இடத்த பாக்குது. உங்களுடைய ராசிதிபதியும் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கனால வண்டி, வாகனங்கள், வீடு கட்டக்கூடிய யோகம் இதெல்லாம் இருக்கு. கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. கடன் ரீதியா இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் சால்வ் ஆகும். பொதுவாவே வந்து கலைத்துறை சம்மந்தப்பட்டவங்களுக்குலாம் ரொம்ப ரொம்ப உயர்வான வாழ்க்கைய குடுக்க போது. பெரிய பாராட்டுகள், அங்கீகாரம் கிடைக்கும். உங்களோட திறமை பெரிய லெவல்ல அங்கீகரிக்கப்படும். பாராட்டு விருதுகள் கிடைக்கும். எக்கச்சக்கமான காசு, பணம்லாம் வந்து குவிய போது. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் மிகப்பெரிய யோகமாக மாறப்போது. ஒரு பெரிய பதவி காத்துட்டு இருக்குது. நீங்க செய்யக்கூடிய விஷயங்கள நெறைய இன்னும் விளம்பரப்படுத்துங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு மீடியா சப்போர்ட்டும் கிடைக்கும். கட்சியோட சப்போர்ட்டும் கிடைக்கும். கட்சியை அங்கீகாரம் பண்ணி ஒரு நல்ல பதவி குடுக்க போது. அரசாங்க அதிகாரிகள்லாம் வந்து மிகப்பெரிய லெவல்ல உதவிகள் அதாவது நெறைய பதவி வரும். அதே நேரத்தில மிகப்பெரிய லெவல்ல வருமானங்கள் ஈட்டக்கூடிய அமைப்புகள்லாம் வரப்போது. அத கரெக்ட்டா யூஸ் பண்ணிக்கங்க. பொதுவாவே வந்து கன்னி ராசிக்கு நெறைய காசு பணம் சம்பாரிக்கிறது, நல்ல மனம் மகிழ்ச்சியோட இருக்கக்கூடிய காலகட்டம் மாசம் தான் இந்த மாசம். இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு அப்டின்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்றேன். நம்மளுடைய சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.